அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025ல முக்கிய சிறுவினாக்கள் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். அதாவது 4 மார்க்ஸ் நமக்கு உரைநடையில கேட்பாங்க, செய்யுள்ல கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேட்டர்ன்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் இப்படி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செய்யுள்ல பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்பாங்க. 4 கொஸ்டின்ல நீங்க 2 எழுதணும். உரைநடையிலுமே பாத்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க அதுல 2 எழுதணும். இதை வச்சே நீங்க வந்து ஒரு கெஸ் பண்ணிருப்பீங்க, பாதிக்கு பாதி படிச்சா நம்மளால ஓரளவு எழுத முடியும். பட் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்ல போறேன். அந்த ஐடியா நீங்க சிறுவினாக்கு மட்டும் இல்ல, நீங்க நெடுவினாக்கும் பயன்படுத்தலாம். அது ஒரு கல்ல பாத்தீங்கன்னா 2 மாங்காய். நம்ம அதை தான் பார்க்க போறோம். ஈவன் குருவினாக்குமே நம்ம அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நெடுவினா படிக்கிறப்பவே நான் ஒரு லைட்டா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லாட் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து ரீசெண்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வந்து போட்ட வீடியோஸே நீங்க வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க, ஓகேவா? ஸோ அதனால மேக் ஷுவர் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. லாட் ஆஃப் வீடியோஸ். ஸோ நீங்க தான் 5th பேட்ச். ஸோ 4 பேட்ச் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். அந்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ உரைநடைன்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செய்யுள் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா 8 இயல் கரெக்டா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. நம்ம 6 இது நம்ம படிக்க போறோம். உரைநடையிலையும் 6 படிக்க போறோம், செய்யுள்லையும் 6 படிக்க போறோம். உரைநடையில என்னென்ன படிக்க போறோம்னா 1 2 3 4 5 7, அதாவது 1 to 5 எக்ஸ்ட்ராவா 7 படிக்க போறோம். செய்யுள்லையும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 எக்ஸ்ட்ராவா 8 படிக்க போறோம். இந்த 3ல திருக்குறள் இருக்கிறனால நம்ம திருக்குறளும் சேர்த்து நம்ம வந்து படிக்கணும், ஓகேவா? இப்ப பாருங்க, 4 கேக்குறாங்க. நம்ம 4ல 2 எழுதுனா போதும், 8 மார்க் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஃபார் போத் இங்க ஒரு 8 மார்க், நமக்கு செய்யுள்லயே ஒரு 8 மார்க் கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான்ப்பா, பாதிக்கு பாதி தான். நம்ம இங்க ஏன் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம்னா, நம்ம இப்படி படிச்சோம்னா நம்ம நெடுவினாவும் நம்ம வந்து எழுதிடலாம், ஓகேவா? ஸோ இந்த லெசன்ஸ்க்குலாம் நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா இங்க நான் 1ன்னு சொல்லியிருக்கேன்னா நீங்க என்ன பண்ணா, உங்க புக்ல போயிட்டு நம்ம எழுப்போம்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதான் புக் பேக், ஓகேவா? அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க எல்லாமே படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், உரைநடையும் சொல்லியிருக்கேன், செய்யுள்ளும் சொல்லியிருக்கேன். அப்பனா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா படிச்சிடணும். சிறுவினா நெடுவினா, புரியுதா? ஸோ அப்படிதான் நீங்க வந்து மேட்ச் பண்ணும். செகண்ட் இயர் சொல்லியிருக்கேன், செகண்ட் இயர்ல இருக்க எல்லாமே படிக்கணும். 3rd இயர் 4th இயர் இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சிறுவினாவும் அட்டன் பண்ண முடியும், நெடுவினாவும் ஷுவர் ஷாட்டா அட்டன் பண்ண முடியும், ஒரு குருவினா உங்களால அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? இதுதான் அந்த பிளான். டோன்ட் வெரி, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சிறுவினால படிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சிறுவினால படிக்கிறத நம்ம நெடுவினாக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நெடுவினாவோட சப்செட்டா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈஸியா நம்ம வந்து படிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த 2 டேஸ்ல ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஸ்டடி பிளான் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நிறைய வீடியோஸ் நீங்க வந்து இருக்கும். நீங்க மோர் தேன் தட் மேக் ஷுவர் நீங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் டு கேட்ச் யூ ஆல் த வீடியோஸ், ஓகேவா? யா, தட்ஸ் இட். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளான் படி நம்ம வந்து போவோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தரா இருக்கும், ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.